இந்த வருடத்திற்கான சாகித்ய அகாடமி விருது வரலாற்று ஆய்வாளரும் பேராசிரியருமான திரு ஏ.ஆர். வெங்கடாச்சலபதி அவர்களுக்கு திருநெல்வேலி எழுச்சியும் வ.உ. சிதம்பரம் பிள்ளையும் 1908 என்னும் நூலுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. 21 மொழிகளுக்காக சாகித்ய அகாடமி விருது வழங்கப்படுகிறது. மிக உயர்ந்த இலக்கிய விருதாக இந்தியாவில் பார்க்கப்படுகிறது. ஒரு ஆய்வு நூலுக்கு தமிழகத்தில் இது வழங்கப்படுவது 2வது முறை. பொதுவாக கவிதை, இலக்கிய விமர்சனம், பொது கட்டுரைகள், புனைவு இவற்றிற்காகத்தான் வழங்கப்படும் சாகித்ய அகாடமி விருது. 1983 பாரதி காலமும் கருத்தும் அப்படிங்கிற தோமு சி. ரகுநாதன் அவர்களுடைய நூலுக்காக, ஆய்வு நூலுக்காக 1983 வழங்கப்பட்டது. இது 2வது முறை வெங்கடாச்சலபதிக்கு ஆய்வு நூலுக்காக வழங்கப்படுகிறது. அதுக்கான காரணம், இப்படிப்பட்ட ஒரு நூலை, குறிப்பாக வ.உ.சியை பற்றிய நூலை எழுதணும் அப்படிங்கிற ஆர்வம் அவருக்கு ஏன் வந்தது அப்படின்னு பத்திரிகை செய்திகளாக நம்ம அறிய வர்றது, பொதுவாக நம்ம சவுத் இந்தியன்ஸ், குறிப்பாக தமிழர்களுக்கே உள்ள ஒரு இயக்கம் தான். தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா பல தெருக்கள் காந்தியின் பேரில் இருக்கும், நேருவோட பேரில் இருக்கும், சர்தார் வல்லபாய் படேல், அதே போல லால் பகதூர் சாஸ்திரியோட பேர் இருக்கும். ஆனால் ஒரு வட இந்தியாவில் ஒரு கர்ம வீரர் காமராஜர் பெயர் தாங்கிய ஒரு பல்கலைக்கழகமோ, அல்லது பேரறிஞர் அண்ணா பேரிலான பல்கலைக்கழகமோ, இல்லது வ.உ. சிதம்பரம் அவருடைய பேரிலான தெருக்களையோ நாம் காண முடியாது. தான் சிபிஎஸ்இ வகுப்பில் 9ஆம் வகுப்பு பயின்று கொண்டிருக்கும் போது வ.உ. சிதம்பரனாரை பற்றிய ஒரு செய்தி கூட அந்த புத்தகத்தில் இல்லையே என்கிற ஏக்கம்தான் தன்னை ஒரு வ.உ. சிதம்பரம் அவர்களை பற்றிய தொடர்ச்சியாக எழுதுவதற்கு தூண்டியது என்று அவர் சொல்லுகிறார். இந்த நூலுக்கு முன்னர் ஒரு நூலை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், 2023ஆம் ஆண்டு அவர் வெளியிட்ட ஸ்வதேசி ஸ்டீல் B.O.C. சிதம்பரம் பிள்ளை The Battle Against British Maritime Empire என்னும் ஆங்கில நூல்தான் முதலில் வ.உ. சிதம்பரம் பிள்ளையை பற்றிய ஒரு முழுமையான ஆங்கில நூல் தான் என்றால் பார்த்து கொள்ளுங்கள். இத்தனை ஆண்டுகளாக ஒரு மிக சிறந்த சுதந்திர போராட்டத்தை பற்றிய ஒரு ஆங்கில நூல் கூட இந்தியாவில் இல்லை என்பது ஒரு வருத்தத்திற்குரிய செய்தி. இந்த நூல் 2022 வெளிவந்தது. இந்த நூல் எதை பற்றியது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் ஏ.ஆர். வெங்கடாச்சலபதியோட கருத்துப்படி மெட்ராஸ் பிரசிடென்சில் முதல்ல பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு எதிரான ஒரு கழகம், அதாவது ரியாட் அப்படின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில், பார்த்தோம் அப்படின்னா 1907 காக்கிநாடாவில் ஏற்பட்டது. 1907 காக்கிநாடாவில் ஏற்பட்டது. அதற்கு பிறகு 1908 மார்ச் 13, 14 திருநெல்வேலியில் ஏற்பட்ட அந்த எழுச்சி என்ற வார்த்தையை இவர் பயன்படுத்துகிறார். ஆங்கிலத்தில் அப்ரைசிங், திருநெல்வேலி அப்ரைசிங். இவர் ரியாட் RIOT அப்படிங்கிற அந்த சொல்லை பயன்படுத்தவில்லை, ரியாட் அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்தி எழுச்சி அப்படிங்கிற சொல்லை பயன்படுத்துகிறார். அந்த எழுச்சியை பற்றிய வரலாறு தான் இந்த நூல். அந்த வரலாறு எப்படி, அந்த கலவரம் எப்படி ஏற்பட்டது, அல்லது அந்த எழுச்சி எப்படி ஏற்பட்டது என்றால், 1905 வங்காள பிரிவினை ஏற்படுகிறது. அதற்கு பிறகு இந்தியாவுக்கும் சுதேசி இயக்கம் ஒரு எழுச்சி வருகிறது. 1907ஆம் ஆண்டு பிபின் சந்திரபால் கைது செய்யப்படுகிறார். 6 மாதம் அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்படுகிறது. வங்காளத்தைச் சேர்ந்தவர், மிகச்சிறந்த சுதந்திர போராட்ட வீரர், சுதேசி இயக்க வீரர். 1908 மார்ச் 9ஆம் தேதி அவர் விடுதலை செய்யப்படுகிறார். 12ஆம் தேதி அதற்கான ஒரு பெரிய ஒரு பாராட்டு விழாவை, பெரிய ஒரு கொண்டாட்டத்தை வ.உ. சிதம்பரம் அவர்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி போன்ற பகுதிகளில் ஏற்படுத்துகிறார். அப்போது மார்ச் 12ஆம் தேதி B.O.C. அவர்கள், சுப்பிரமணியம் சிவா அவர்கள், பத்மநாப ஐயங்கார் அவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இதை எதிர்த்து மார்ச் 13, 14 நடந்த அந்த ஒரு போராட்டம் அல்லது எழுச்சியில் கிட்டத்தட்ட 4 பேர் துப்பாக்கி குண்டுக்கு பலியாகிறார்கள். இதை பற்றிய ஒரு நாவல் தான் இந்த நாவல். கிட்டத்தட்ட
திரும்ப இந்த நாவலை படித்தால் ஒரு சுதந்திர போராட்ட எழுச்சி ஏற்படுமோ என்னும் அளவில் இருப்பதாக இலக்கிய விமர்சகர்கள் விமர்சிக்கிறார்கள். பத்திரிகை ஊடகங்களும் அப்படித்தான் சொல்கின்றன. முன்னர் விருதுகள் வரும்போது பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்ததாகவும் இப்போது இவருக்கு கொடுக்கப்பட்ட விருதில் பெரும்பாலானவர்கள் இதை ஆதரிப்பதாகவும் கூட நம்ம ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. எது எப்படியோ வ.உ.சி.யை பற்றிய வரலாறு ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு தமிழனுக்கும் ஏன் இந்தியனுக்கும் எடுத்து செல்லப்பட வேண்டிய வரலாறு. ஏ.ஆர். வெங்கடாச்சலபதிக்கான சாகித்ய அகாடமி விருது அந்த செய்தியைத்தான் நமக்கு சொல்வதாக நான் உணர்கிறேன். வாழ்த்துக்கள் வரலாற்று ஆய்வாளர் ஏ.ஆர். வெங்கடாச்சலம்.